Hello viewers, welcome to Road to Success YouTube channel. Last classல example 3.25 பார்த்தோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான கிளாஸ்ல exercise 3.9ல உள்ள first problem பார்க்கலாம். வாங்க. Determine the quadratic equation whose sum and product of the roots are -9 and 20. அதாவது -9 20 அப்படிங்கற sum of the roots product of the roots கொடுத்துட்டு இதோட quadratic equation கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ quadratic equationோட general form என்ன? General form of the quadratic equation when roots are given is x square minus sum of the roots into x plus product of the roots is equal to 0. ஆல்ரெடி இந்த ஃபார்ம் பற்றி எக்ஸாம்பிள் 3.24ல பார்த்துட்டோம். நான் அதுதான் அப்படி இங்கே எழுதியிருக்கேன். ஸோ குவாட்ரடிக் ஈக்குவேஷனோட ஜென்ரல் ஃபார்ம் எப்படி இருக்குன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் தி ரூட்ஸ் இன்டு எக்ஸ் பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. இந்த டேர்மில் இருந்தால் மட்டும்தான் அது குவாட்ரடிக் ஈக்குவேஷன். இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி சம் ஆஃப் தி ரூட்ஸும் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸும் கொடுத்துட்டாங்க. நம்ம ஜஸ்ட் இதில் கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணால் மட்டும் போதும். பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் sum of the roots வந்துட்டு என்ன கொடுத்திருக்காங்க? whose sum and product of the roots. அதாவது sum தான் first, product second. அப்ப first value என்னது? sum of the roots. அப்ப minus of sum of the roots என்னது? -9 into x plus product of the roots என்னது? 20 is equal to 0. இப்போ x squared minus into minus plus 9x plus 20 is equal to 0. அவ்வளவுதான் இந்த ப்ராப்ளம்க்கான ஆன்சர். அதிலே செகண்ட் சப்டிஷன் பாருங்க, 5/3 and 4. அதாவது சம் ஆஃப் தி ரூட்ஸ் 5/3, ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் வந்து 4னு கொடுத்துட்டு சேம் குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் சப்டிஷன்லேயே வந்துட்டு இதுதான் குவாட்ரடிக் ஈக்குவேஷனோட ஜென்ரல் ஃபார்ம்னு சொல்லிட்டேன். ஸோ இதை மட்டும் நான் ரப் பண்ணாமல் வச்சுட்டு இதோட வேல்யூ கொண்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சரியா? என்ன பண்ணலாம்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் தி ரூட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 5/3 into x plus product of the roots வந்து 4 is equal to 0. இப்போ ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன்னா நம்ம எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு வேல்யூவே சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்க, இங்க உள்ள டேர்ம் மட்டும் நமக்கு என்னவா இருக்கு? ஃபிராக்ஷன்ல இருக்கு. அப்ப இது என்ன பண்ணிக்கணும்? ஃபிராக்ஷன்ல உள்ளத நம்ம நார்மலா கன்வர்ட் பண்ணணும். அதாவது ஹோல் நம்பரா கன்வர்ட் பண்ணனும்னா என்ன பண்ணிக்கணும்? இந்த கீழ இருக்குல 3, இந்த 3 ஆல இங்க உள்ள எல்லா இடத்துக்கும் மல்டிப்ளை பண்ணனும். அப்ப இந்த 3 ஆல இங்கேயே மல்டிப்ளை பண்ணனும். 3 * x2 3x² மைனஸ் 3 இங்க ஆல்ரெடி 3 இருக்கனால இங்க வந்து மல்டிப்ளை பண்ணும்போது கேன்சல் ஆகி வெறும் 5 னு மட்டும் கிடைக்கும். 5x பிளஸ் இங்க என்ன வரும்? ஆல்ரெடி 3 இருக்கனால இங்க நான் எதுவுமே மல்டிப்ளை பண்ணல. சோ 5x மட்டும் அப்படியே வந்துரும். இப்போ இங்க தான 3 இல்ல. சோ இந்த 3 இதோட மல்டிப்ளை பண்ணனும். 3 4s are 12. இப்போ ஹோல் டிவைடட் பை ல 3 னு ஒன்னு இருக்கும். ஓகேவா? ஏன்னா இதை இந்த சைடு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்றோம், இதை இந்த சைடு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்றோம். இந்த இடத்துல நான் எதுவுமே பண்ணல, ஏன்னா ஆல்ரெடி எனக்கு டினாமினேட்டர் 3 இருக்கிறதுனால நான் இதை மட்டும் நான் அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ எனக்கு ஹோல் டிவைடட் பை 3 னு போட்டுக்கிட்டேன். இப்போ என்ன பண்ணணும்? இந்த கீழே இருக்க 3 இந்த சைடு மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்ப 3x² minus 5x plus 12 is equal to 3 into 0 0. அப்ப இந்த ப்ராப்ளம்க்கான ஆன்சர் என்னது? 3x² minus 5x plus 12 is equal to 0. தேர்ட் சப்டிஷன் பாருங்க, -3/2, -1. அதாவது சம் ஆஃப் தி ரூட்ஸோட வேல்யூ -3/2, ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸோட வேல்யூ -1. சேம் குவாட்ரடிக் ஈக்குவேஷனை நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஓகே, வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? பாருங்க, x² மைனஸ் சம் ஆஃப் தி ரூட்ஸ்னா என்ன கொடுத்திருக்காங்க? -3/2. இங்க நல்லா கவனிங்க, ஆல்ரெடி மைனஸ் இருக்கு, நம்ம மைனஸ் போட்டுருக்கோம். சம் ஆஃப் தி ரூட்ஸ்லயே ஒரு மைனஸ் இருக்கனால பிராக்கெட் குள்ள -3/2 னு சொல்லி போட்டாச்சு. பக்கத்துல x இருக்கு, போட்டுட்டோம். பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் என்ன கொடுத்திருக்காங்க? -1. அப்ப பிராக்கெட் குள்ள -1 போட்டுக்கணும். is equal to 0. இப்போ அதே மாதிரி தான் லாஸ்ட் ப்ராப்ளம்ல வந்துட்டு சேம் ஃபிராக்ஷன் இருந்த மாதிரி தான் இதுலயும் இருக்கு. நம்ம என்ன பண்ணிக்கணும்? முதல்ல உள்ள அந்த பிளஸ் மைனஸ்னு மாறி மாறி இருக்குல, அதை முதல்ல சால்வ் பண்ணிக்கலாம். பாருங்க, x² மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 3/2x plus into minus -1 is equal to 0. இப்போ எனக்கு சிம்பிள்னா கரெக்ட் ஆயிடுச்சு. ஆனா இங்க இந்த இடத்துல மட்டும் எனக்கு ஃபிராக்ஷன் இருக்கு. என்ன படிக்கணும்? இந்த 2 இந்த சைடு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணனும். 2 * x² 2x² plus இங்க ஆல்ரெடி எனக்கு டிவைடட் பை ல 2ங்கற வேல்யூ இருக்கனால நான் இந்த எனக்கு நியூமரேட்டர்ல எந்த சேஞ்சஸும் நடக்காது, அது அப்படியே இருக்கும் 3x. இப்போ இங்க மைனஸ் again இங்க எனக்கு டினாமினேட்டர்ல 2 வரணும்ங்கறதுனால திரும்பியும் நான் இந்த 2 ஆல இந்த சைடு மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்ப 2 * 1 2
டிவைடட் பை இப்போ கீழே டினாமினேட்டரில் 2 போட்டுட்டாச்சு இஸ் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் 2x² + 3x minus 2 is equal to இந்த டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய 2 இந்த சைடு போச்சுன்னா மல்டிப்ளிகேஷனில் போகும். அப்போ 2 into 0 0. அப்போ இந்த ப்ராப்ளம்க்கான ஆன்சர் என்ன 2x² + 3x minus 2 is equal to 0. ஃபோர்த் சப்டிவிஷன் பாருங்க மைனஸ் ஆஃப் 2 - a the whole square and a plus 5 the whole square. அதாவது sum of the roots ஓட வேல்யூ வந்துட்டு minus of 2 - a the whole square னும் product of the roots ஓட வேல்யூ a plus 5 the whole square னும் சொல்லிட்டாங்க. அகைன் sum of the roots ஓட வேல்யூ product of the roots ஓட வேல்யூ கொடுத்து குவாட்ரிக் ஈக்குவேஷனோட ஜெனரல் ஃபார்ம் கண்டுபிடிங்கன்னு சொல்லிருக்காங்க. சேம் ஃபார்முலாவே வேல்யூ தான் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். பாருங்க x² minus sum of the roots னு என்ன கொடுத்திருக்காங்க minus of 2 - a the whole square into x plus product of the roots என்ன கொடுத்திருக்காங்க a plus 5 the whole square is equal to 0. இப்போ என்ன பண்ணிக்கணும் இங்கேயும் ஒரு மைனஸ் இருக்கு இங்கேயும் ஒரு மைனஸ் இருக்கு. இப்போ மைனஸ் into மைனஸ் பிளஸ் அப்போ x² plus 2 - a the whole square into x plus a plus 5 the whole square is equal to 0. அவ்வளவுதான் இந்த ப்ராப்ளம்க்கான ஆன்சர். ஓகேவா இந்த ப்ராப்ளம் எப்படி போட்டோம்னு புரிஞ்சுதா? இன்னைக்கான கிளாஸில் எக்ஸசைஸ் 3.9ல் உள்ள ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் எக்ஸசைஸ் 3.9ல் உள்ள செகண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். அதுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.